வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலின் கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தசாப்த காலங்களுக்கு பிறகு இலங்கைக்கு விஜயம் செய்யும் இத்தாலியின் அதி உயர் அமைச்சர். 2ஆம் நாளாக பளையில் தொடரும் சர்வதேச நீதி கோரிய போராட்டம். கைத்தொழில்களுக்கு ஏற்ற 50,000 ஏக்கர் காணி ஒதுக்கீடு. தென்னந்தோப்பில் தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கிச் சூடு. தொடர்பான இலங்கை செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பிரதேச செயலர் பிரிவில் விதை தென்னை தோட்டத்தை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகம் கலந்து கொண்டுள்ளார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் துறைசார் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீபவானந்தராசா, கே இளம்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களாலும் இனிதே தென்னை நாற்றுக்கள் நாட்டி வைக்கப்பட உள்ளன. ජාත්‍යන්තර පොල් දින සැමරුමත් සමගාමීව සිදු කෙරෙන උතුරු සංවර්ධන ක්‍රියාවලියේ ඉතා වැදගත් දිනයක් අද. ප්‍රථම වතාවට ශ්‍රී ලංකාවේ උතුරු ප්‍රදේශයට බීජ පොල් වෙනක් ලැබෙන මේ අවස්ථාවට සහභාගී ඒ වගේම අප රජයේ වැවිලි සහ ප්‍රජා යන්ත්‍රණ පහසුකම් අමාත්‍ය දරු සමත් විද්‍යාරත්න මැතිතුමනි, ඔබතුමාවත් මා පිළිගන්නවා. මේ අවස්ථාවට සහභාගී වෙන එසේනම් සාරවත් කප්තුරින් සෞභාග්‍යයෙන් පෙර இத்தாலியின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் மரியா ட்ரிபோடி நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். கடந்த 10 வருட காலப்பகுதியில் முதன்முறையாக இத்தாலியில் இருந்து அதி உயர்மட்ட அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. செம்மணி மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிகளுக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருவதோடு இன்றைய தினம் கையெழுத்து போராட்டத்தில் பளை பிரதேச சபை உறுப்பினர் ஈஸ்வரன் தயாலினி மற்றும் சுபாஸ்கரன் சுஜீபா அவர்களும் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கனைச்செல்வன் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சகோதர மொழியினத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கைத்தொழில்களுக்கு ஏற்ற 50,000 ஏக்கர் காணியை ஒதுக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்த துறைசார் மேற்பார்வை குழுவின் கூட்டத்தின் போது இத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டம் குறித்து காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றை கலந்தாலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குழு பரிந்துரைத்துள்ளது. தற்போதுள்ள நடைமுறைகளின்படி முதலீட்டாளர்களுக்கு காணி ஒதுக்கீடு செய்வது உட்பட்ட பல சிக்கல்கள் நீண்ட காலமாக நீடிப்பதாகவும்
புதிய தொழில்துறைகளுக்கு காணி ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச கருத்துக்களின்படி பொதுவாக ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 3% கைத்தொழில்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கையில் இந்த எண்ணிக்கை 0.01% மட்டுமே காணப்படுகிறது என்றும் செயலாளர் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் தேசிய திட்டத்தின்படி தொழில்களுக்கு காணி ஒதுக்கப்படவில்லை. மாறாக அரசியல் அல்லது ஏனைய காரணங்களால் பல்வேறு பிரச்சனைகளுக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டன என்பதும் விவாதிக்கப்பட்டது. மாத்தளை கோஹலன்வல பகுதியில் உள்ள தென்னந்தோப்புக்குள் அமைதியின்றி பிரவேசித்து தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அந்த தென்னந்தோப்பில் காவலில் ஈடுபட்டிருந்த நபரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் காயமடைந்த நபர் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, காயமடைந்த நபரும் மற்றொரு நபரும் இன்று அதிகாலை சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்பில் தேங்காய்களை திருடிச் செல்ல முற்பட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் உரிமையாளரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். எவ்வாறாயினும் அவர் காயத்துடன் 500 மீட்டர் வரையான தூரம் ஓடி கொஹலன்வெல பிரதான வீதியில் வீழ்ந்த நிலையில் அவரை அங்கிருந்த மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் அந்த தென்னந்தோப்பில் பலமுறை தேங்காய் திருடியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தோப்பின் காவலில் ஈடுபட்டிருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை அனுமதியின்றி தென்னந்தோப்புக்குள் நுழைந்து தேங்காய் திருட முயன்ற மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய மகாவேல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்பான உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் பதிவான நிலநடுக்கத்தால் உயிர்ந்தோரின் எண்ணிக்கை 1100 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 3500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறித்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6 மெக்னியூட்டாக பதிவானது. நிலநடுக்கத்தின் தாக்கம் வேறு பல நாடுகளிலும் உணரப்பட்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்மாத இறுதியில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் பெல்ஜியம் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் மாக்சிம் பிரீவோர்ட் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐநா அமர்வில் பலஸ்தீனம் பெல்ஜியத்தால் அங்கீகரிக்கப்படும். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக உறுதியான தடைகள் விதிக்கப்படும் என்று துணை பிரதமர் பிரீவோர்ட் சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் இன்று 13 வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களுடன் பொது கொள்முதல் கொள்கைகளை மறு ஆய்வு செய்தல் உட்பட இஸ்ரேல் மீது 12 உறுதியான தடைகளை பெல்ஜியம் விதிக்கும் என்று பிரீவோர்ட் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலிய அணி அதிகளவான டெஸ்ட் போட்டிகளில் விளையாட திட்டமிட்டுள்ளது. அதனையும் 2027ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக மிச்சல் ஸ்டார்க் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.